pill. It's not something you swallow, but a clever corporate trick to keep aggressor at bay. It's like a company saying you might want me, but I am not easy to get. Let's dive into how it works. என்னோட கம்பெனியை ஆஸ்திரேலியா டேக் ஓவர் பண்ணுறதா இருக்குது. எனக்கு விருப்பமே இல்லை. ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. நீ பாய்சன் பில் எடுத்து கொடுத்தா இல்லை கம்பெனி இது மாதிரி போய் அக்கா நீ நினைக்கிற மாதிரி இல்லை. பாய்சன் பில் அப்படின்றது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம கம்பெனி நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறியாடா? எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. நம்ம வேணா ஒரு கார்ப்பரேட் லாயரை கன்சல்ட் பண்ணி அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேடா, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாமா? ஓகேக்கா, சரிக்கா, நான் கால் பண்ணிக்கிறேன். ஹலோ அக்கா, விஜயலட்சுமி கார்ப்பரேட்டில் எதாவது பேசுகிறீங்க? எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? என்னோட கொலீக்ஸ் உங்களை கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்களோட கம்பெனி ஹாஸ்டல் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. அதை பற்றி கேட்கணுன்ட்டு சொன்னாங்க. ஓகே அக்கா, நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. 3:30 வர சொல்லியிருக்காங்க. சரி, கிளம்பு. குட் ஈவினிங் மேம். அதான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் மதியம். ஒரு கம்பெனி ஹாஸ்டல் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. அந்த கம்பெனியோட ஓனர் இவங்க தான். அந்த ஹாஸ்டல் டேக் ஓவர்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை? கம்பெனி வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு மேம். அதே போல் ப்ராஃபிட்டுமே நல்லா வருது. என்னோட கம்பெனியை நான் இழக்க விரும்பலை. ஸோ உங்களை பார்த்து அதுக்கான சொல்யூஷன் கேட்கலாங்க. ஓகே, உங்களுக்கு பாய்சன் பில் டிஃபென்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பாய்சன் பில்லுன்றது ஒன்றும் இல்லை. ஒரு கம்பெனி வந்து உங்கள் கம்பெனி ஹாஸ்டல் டேக் ஓவர் பண்ண வரும்போது உங்கள் கம்பெனி நீங்கள் டிஃபென்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி நீங்கள் காப்பாற்றிக்கலாம். இதில் எப்படின்னா பாய்சன் பில் ஸ்ட்ராட்டஜியில் எப்படின்னா உங்ககிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை இப்போ ஒரு ஷேரோட விலை 30 rupeesன்னு இருக்குன்னா நீங்கள் உங்களோட ஷேர்ஸை 15 rupeesக்கு உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்கறது தான் இந்த பாய்சன் பில் டிஃபரன்ஸ். இதனால என்ன ஆகும்னா, ஆல்ரெடி அக்வைரர் வந்து உங்கள் ஷேர்ஸை வந்து 30 rupeesக்கு வாங்கி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் 200% ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் 1000 ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறீங்கன்னும் போது 200 வந்து அக்வைரர் வாங்கிட்டாரு. பட் மீதி இருக்க 800 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களோட 800 ஷேர்ஸை வந்து ₹15க்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதை கம்மியாக டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கும் போது அக்வைரர் உங்கள் கம்பெனி வாங்கணும்னு நினைக்கும் போது அவர் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக கொடுத்து தான் உங்கள் கம்பெனி வாங்க முடியும். ஸோ இதனால் வந்து அதிகபட்ச அமௌண்ட் கொடுத்து உங்கள் கம்பெனி அவர் வாங்கணும்னு நினைக்கிறது வந்து அவருக்கு நெகட்டிவான ஒரு விஷயம். இது மூலிமா வந்து இந்த ஹாஸ்டைல் டேக் ஓவர் டிஃபென்ஸ் வந்து தடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஹாஸ்டைல் பாய்சன் பில் டிஃபென்ஸ். பாய்சன் பில் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இது மட்டும்தானா? இதில் வேறு ஏதாச்சும் இருக்குங்களா? இருக்குது. இதில் என்னென்னா 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ஃப்ளிப் அண்ட் பாய்சன் பில்னு இருக்குது, ஃப்ளிப் ஓவர் பாய்சன் பில் இருக்குது. இது ஃப்ளிப் அண்ட் பாய்சன் பில்லுன்றது என்னென்னா நான் முன்னாடி சொன்னது தான் ஃப்ளிப் அண்ட் பாய்சன் பில். உங்களோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட ஷேர்ஸை வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுக்குறது. ஃப்ளிப் ஓவர் பாய்சன் பில்னா என்னென்னா உங்களோட கம்பெனியை சப்போஸ் அக்வயர் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணுதுன்னா நீங்கள் வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நீங்கள் கேட்டு வாங்கலாம். இதுதான் ஃப்ளிப் ஓவர் பாய்சன் பில். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சப்போஸ் ஈவன் வந்து உங்களோட கம்பெனி அவங்க அக்வயர் பண்ண வராங்கனாலும் உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கலாம். இதை நாங்கள் எங்கள் கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் வருமாங்க? இல்லை, கண்டிப்பாக வராது. ஏன்னா இதில் லீகல் இஷ்யூஸ் வராதுன்னு நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, மேரன் வெர்சஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இன்கார்பரேஷன்ஸில் வந்து ஒரு கேஸ் வந்து நடந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் தான் வந்து டெலிவர்ன்ற ஸ்டேட்டில் நடந்தது. ஆக்சுவலி அவங்க கம்பெனி வந்து மற்ற கம்பெனி அக்வயர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த லீகல் ஸ்ட்ராட்டஜியை டிஃபென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டே அலோவ் பண்ணியிருக்கு இந்த கேஸில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பாய்சன் பில் டிஃபென்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வெர்சஸ் காரலி என்ற கேஸ் லா வந்து உங்களுக்கு டெலிபரேட்டாக சொல்லியிருக்கு. என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கம்பெனியை வந்து இன்கார்பரேஷன் வந்து பண்ணுறதுக்கு அவங்க வந்து அக்வயர் கம்பெனி வந்து
வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் இதே மாதிரி ஷேர்ஸை வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஓனர்ஸ்க்கு அவங்க தந்ததுனால அவங்களோட ஷேர்ஸ் வந்து ஓவர் எக்ஸ்பென்சிவாக ஆனதுனால அக்வயரால் அதை வந்து வாங்க முடியல. ஸோ இப்போ அதனால தான் நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் உங்கள் கம்பெனியை வந்து இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணி உங்கள் கம்பெனியை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். What is the background of this case is billionaire investor Carl Icahn began acquiring Netflix shares by raising its concern about a potential hostile takeover. In the case of Netflix poison pill defense, what is the background of the case is billionaire investor Carl Icahn began acquiring the shares of the Netflix by raising its concern about a potential hostile takeover by the defense strategy, knowing that Netflix adopted a shareholders